ரேணுகா அமைதியான ஒரு பெண். அவளுக்கு ராகுல்னு ஒரு கணவர். 2 பேருக்கும் மோனிகாங்கிற ஒரு அழகான பொண்ணு. ஆனா வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல. ராகுல் அவளை உண்மையாவே காதலிக்கலன்னு ரேணுகாக்கு நல்லாவே தெரியும். ராகுலுக்கு வெளித்தோற்றம் தான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி ரேணுகாவை அவமானப்படுத்துவார். அவள் அழகில்லைன்னு சொல்லுவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் ரேணுகாவோட மன சுலுக்கி எடுத்திடும். ராகுல சொல்ல எதையும் கண்டுக்கா. மோனிகா மேல மட்டும் பாஸ்த கொட்டுவா. எவ்வளவு கஷ்டம்னாலும் ரேணுகா தலவே மாட்டா. கல்யாண பந்தம்னா அவளு புனிதன்னு நம்புவா. ஒரு நாள் ராகுல் அவளோட வெளிச்சோட்ட தாண்டி அவளோட உள்ளத்தை பார்க்கிற நாள் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தா. நாளாக ராகுல இன்னும் மோசமாக்கிட்டே போனார். ரேணுகா மேலையும் அவங்க குடும்பத்தின் மேலையும் அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சார். ரேணுகா ஒரு பாரமா நினைச்சார். அவளோட அமைதியான பலத்தையும் அவங்க 2 பேர் மேலையும் மோனிகாலையும் வச்சிருக்கிற அளவில்லாத அம்பையும் அவர் கண்டுக்கவே இல்லை. அழகு மேல வச்சிருக்கிற வெறியில ரேணுகாவோட நல்ல குணங்களையும் அவளோட கனிவான மனசையும் ராகுல் கவனிக்கவே இல்லை. ரேணுகாவுக்கு வாழ்க்கையில மாட்டிட்ட மாதிரி இருந்துச்சு. காதல் இல்லாத ஒரு கல்யாணத்துல சேரப்பட்டு கிடந்தா. வலி தாங்க முடியாம போச்சு. சொந்த வீட்டுலயே கைதியா உணர்ந்தா. ராகுல் பேசின வார்த்தைகள் எல்லாம் காதுல ஒலிச்சிட்டே இருந்துச்சு. ரேணுகாவோட அம்மா சுமித்ராவுக்கு பொண்ணோட கஷ்டம் புரிஞ்சுது. ரேணுகாவோட கண்ணுல இருக்கிற சோகத்தை பார்த்து அவங்க மனசு வலிச்சுது. பொண்ணோட கஷ்டத்தை தன்னால தாங்கிக்க முடியலன்னு அம்மா ஃபீல் பண்ணாங்க. சுமித்ரா ராகுல் கிட்ட பேசி பார்த்தாங்க. ரேணுகாவோட நல்ல குணங்களை பத்தி சொன்னாங்க. மேலையும் மோனிகா மேலையும் வச்சிருக்கிற அன்பை பத்தியும் ஞாபகப்படுத்தினாங்க. ஆனா ராகுல காதுல வாங்கவே இல்லை. அவருக்கு வெளிச்சோரம் தான் முக்கியம். சுமித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்ணு கஷ்டப்படுறதை பார்க்க முடியல. எதையாவது மனு தோணுச்சு. ரேணுகாவுக்கு இனியும் தாங்க முடியல். ராகுல் அடிக்கடி திட்டுறதும் எதிர்பார்ப்புலையும் அவங்களால சமாளிக்க முடியல். தனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், காதலும் மரியாதையும் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி ராகுல ரொம்ப கடுமையா திட்டின பிறகு ரேணுகா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு சின்ன பையை எடுத்து அதுல சில சாமான்களை போட்டுக்கிட்டாங்க. மோனிகாவை கையில எடுத்தாங்க. இந்த மோசமான சூழ்நிலையில இனி இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கனத்த மனசோட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தனக்கும் மோனிகாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு தீர்மானிச்சாங்க. ரேணுகா ரோட்டுல அங்க இங்கன்னு அலைஞ்சாங்க. எங்க போறதுன்னே தெரியல. தனிமையில் அழுதாங்க. மோனிகா அம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டா. காலையில சூரியன் உதிக்க நேரத்துல ஒரு சின்ன டீ கடை பக்கத்துல போனாங்க. இஞ்சி டீ வாசனை காத்துல வந்துச்சு. கடையில ஒரு அன்பான அம்மா சிரிச்ச முகத்தோட ரேணுகாவை வரவேற்றாங்க. அந்த அம்மா லீலான்னு பேரு. ரேணுகா தன்னோட கதையை சொன்னப்போ லீலா பொறுமையா கேட்டாங்க. ரேணுகாவுக்கும் மோனிகாவுக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. சாப்பாடும் கொடுத்தாங்க. ரேணுகாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்துச்சு. நிறைய வருஷங்கள் ஓடி போச்சு. லீலா உதவியா ரேணுகா தன்னோட வாழ்க்கையை மறுபடியும் தொடங்கினாங்க. ஒரு வேலைக்கு போனாங்க. தனக்கும் மோனிகாவுக்கும் ஒரு அன்பான வீட்டை உருவாக்கினாங்க. மோனிகா ரொம்ப புத்திசாலியா தைரியமான பெண்ணாவல் இருந்தா. சின்ன வயசுல பாதிச்ச மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்தா. ரேணுகா சந்தோஷமா இருக்கிறது ராகுலுக்கு தெரிஞ்சுது. அவருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அழகு மேல வச்சிருந்த ஆசையால எல்லாத்தையும் இழந்துட்டார். குடும்பத்தையும் நண்பர்களையும் இழந்துட்டார். ராகுல் தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டார். உண்மையான அழகு வெளிச்சோற்றத்துல இல்ல, மனசுலதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். பலமும் கனிவும் அன்பும் நிறைஞ்ச ரேணுகாவை இழந்துட்டோன்னு ராகுல புரிஞ்சுக்கிட்டார். அழகு நிலைக்காது, ஆனா நல்ல குணம் எப்பவும் நிலைக்கும். அதுலதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்னு ராகுல் கதை நமக்கு சொல்லுது.